ஜீஷு தன்னை கண்டுபிடித்து விடுவாளோ என்று பயந்து அவன் அவசரமாக திரும்பினான். அப்பாவி ஜீஷுவுக்கு தான் தகுதியற்றவன் என்றும், அவளுக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டதாகவும் அவன் அறிவான். இருப்பினும், ஜீஷு அவனை மசாஜ் செய்ய அவளது பரிச்சயமான தொடுதல் நிறுத்துகிறது. இந்த மனிதனின் உடல் ஜெமிங்கின் உடலைப் போலவே இருக்கிறது. அவள் மிகவும் குழப்பமடைகிறான். அவள் நோயாளியின் அட்டையை பார்க்கிறாள். ஜெமிங்கின் தலையணை கண்ணீரால் நனைந்திருப்பதை அவள் கவனிக்கவில்லை. ஜீஷு அறையை விட்டு வெளியேறிய பின்னரே ஜெமிங் இறுக்கமாக பிடித்திருந்த தன் கைகளை தளர்த்தத் துணிந்தான். அவன் கையிலிருந்து அந்த கூழாங்கல் நழுவியது. அவனால் இதயத்தின் துயரத்தை மேலும் தாங்க முடியவில்லை. அந்த ஏக்கமும் அன்பும் வெள்ளம் போல் அவனை ஆட்கொண்டன. கட்டுப்படுத்த முடியாமல் விம்மி அழுதான். சிறிது நேரத்துக்கும் பிறகு ஜெமிங் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினான். ஜீஷு கடையில் இல்லாதபோது அவன் கடை ஊழியரிடமிருந்து தன்னுடைய சிறிய ஆமையை வாங்கினான். ஆனால் அவன் வெளியே வந்ததும் வூயூ அவனை தள்ளிவிட்டான். வூயூ ஜெமிங்கை அடையாளம் கண்டுகொண்டு மகிழ்ச்சியுடன் வாலை குலுக்கினான். ஜீஷு ஓடி வந்து ஜேமிங்கிடம் இடைவிடாமல் மன்னிப்பு கேட்டாள். ஜேமிங் மருத்துவமனையில் ஒரு நோயாளி என்பதை அவள் அடையாளம் கண்டு கொண்டாள். ஆனால் அவன் ஜெமிங் தான் என்பதை இன்னும் அவளால் நினைவில் கொள்ள முடியவில்லை. ஆனால் ஜெமிங் சென்ற பிறகும் வூயூ தொடர்ந்து குரைத்துக் கொண்டிருந்தான். ஜீஷியுவுக்கு சற்று குழப்பமாக இருந்தது. வூயூவுக்கு என்ன ஆயிற்று? திடீரென்று அவளுக்கும் புரிந்தது. ஏன் இப்படி செய்கிறாய்? அந்த தருணத்தில ஜீஷு இதயம் குற்ற உணர்ச்சியால் நிரம்பியது. அவள் அழுதபடியே தெருக்களில் தேடி ஓடினாள். ஆனால் அந்த குறைபாடுள்ள உருவத்தை அவளால் காண முடியவில்லை. ஏக்கத்திலிருந்து சந்திப்பு. சந்தித்த பிறகும் அடையாளம் காண முடியாமல் போவது. அது மனதளவிலும் உடலளவிலும் தாங்க முடியாத ஒரு வலி. இந்த நேரத்துல ஜெமிங் ஆற்றங்கரைக்கு வந்து தன் சிறிய ஆமையை நீரில் விட்டான்.